Hi, November 17, 2025, the Hindu newspaper discussion. Okay. 3 killed, several feared, trapped in after quarry collapse நடந்திருக்கு ஓகே உத்தரப்பிரதேசில். இப்போ இதில் என்னென்னா மைன்ஸ் அண்ட் மினரல் டெவலப்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இது இல்லாமல் மைன்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அப்போ இது எல்லாமே மைன்ஸை ரெகுலேட் பண்ணுறதுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆக்ட்ஸ். இப்போ இந்த ஆக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அப்போ அதாவது என்னென்னா மைன் கொலாப்ஸ் அப்படின்றது டிசாஸ்டர், அப்போ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இதில் வரும். ஸோ அதில் பார்க்கும்போது என்னென்ன இம்பாக்ட்ஸ் இருக்கோ அது ஜென்ரலாக நம்ம பார்த்துக்கலாம். ப்ளஸ் இதில் பார்க்கும்போது ஃபெட்டாலிட்டிஸ்க்கு யார் காம்பன்சேஷன் கொடுக்கணும் அப்படின்றது மெயின் இஷ்யூவாக இருக்கும். கம்பெனி கொடுக்கணுமா இல்லை கவர்மெண்ட் கொடுக்கணுமா அப்படின்ட்டு. ரீசெண்டாக கூட ஒரு 2 வீக் முன்னாடி இந்த நியூஸை பற்றி திரும்ப பேசியிருந்தாங்க. ஓகேவா, காம்பன்சேஷன் யார் கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ ஆக்டில் ப்ரொவிஷன்ஸ் காம்பன்சேஷன் யார் கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது அப்படின்னு லைட்டாக சர்ச் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, மற்றபடி மெயின்ஸுக்கு தான் ரொம்ப முக்கியமாக இருக்கும். மைன்ஸ்னால என்னென்ன எக்காலஜிக்கல் இம்பாக்ட் இருக்குது, ப்ளஸ் ஹியூமனுக்கு என்ன இம்பாக்ட் இருக்குது, ஓகே. ஸோ என்ன கவர்மெண்ட் இதை வந்து எப்படி சஸ்டைனபிள் வேலை கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக சர்ச் பண்ணி வச்சுட்டா ஓகே. நெக்ஸ்ட் வந்து என்ஐஏ அரெஸ்ட் எய்ட் ஃபார் சூசைட் பாம்பர். சூசைட் பாம்பர்னால இருக்கக்கூடிய இஷ்யூஸு ப்ளஸ் அதுக்குள்ளே ஏன் என்ஐஏ வந்தாங்க அப்படின்றது. நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி அப்படின்றவங்க செக்யூரிட்டி இஷ்யூஸை பற்றி, இந்தியாவில் இருக்கக்கூடிய செக்யூரிட்டி இஷ்யூஸை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணுறவங்க. ஓகேவா, ஸோ அதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ப்ளஸ் என்ஐஏ பற்றி எந்த ஆக்ட் மூலமாக வந்தாங்க, ஓகேவா, ஸோ அவங்க ஸ்டாச்சுட்டரி பாடியா கான்ஸ்டியூஷனல் பாடியா அந்த மாதிரி, ப்ளஸ் அதோட ஆஃபீஸர்ஸ் யார் அப்பாயின்ட் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு 27 lakh மன்ரேகாஸ் ஒர்க்கர்ஸ் அவுட் ஆஃப் லிஸ்ட் அமிட் இகேஒய்சி ரோல் அவுட். அதாவது மன்ரேகாஸ்லேருந்து 27 லட்சம் பேரை வெளியே தூக்கியிருக்காங்க. ஓகே, எக்ஸ்க்ளூஷன், இது வந்து ஒரு எக்ஸ்க்ளூஷன் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்போது நம்ம என்ன சொல்லுவோம், இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்ட் பார்க்கும்போது அதில் ஒரு இம்பாக்டாக இருக்கும் இது. ஓகே, மன்ரேகா டெவலப்மெண்ட் வந்து மன்ரேகா இதுலேருந்து வெளியே வரும்போது. இப்போ இந்த மன்ரேகா ஆக்ட் எப்போ வந்துச்சு, இதோட பேசிக் பெனிஃபிட் என்ன, யாருக்கு ஒர்க் கொடுக்கும், சரியா, இதை பற்றி அதாவது எந்த ஹவுஸ் ஹோல்டில் இருக்கிற அடல்ட் சிட்டிசன் 18 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிற எல்லாருக்குமே வந்து பார்த்தோன்னா இந்த இது மூலமாக ஒர்க் கொடுக்க முடியும். அப்போது டிபிஎஸ்பியில் நம்ம என்ன இது பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ரைட் டு ஒர்க் அப்படின்றது டிபிஎஸ்பியில் இருக்குது. ஓகே, ஈக்குவல் பே, ஈக்குவல் ஒர்க்கு, ஓகே, இது எல்லாமே. ஸோ அது ரிலேட்டடாக என்ன பார்த்துக்கிறோம் அப்படின்னா டிபிஎஸ்பி ப்ரொவிஷன்ஸையும் லைட்டாக பார்த்துக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு செகண்ட் பேஜில் நியூஸ் இது எல்லாமே. தென் எடிட்டோரியல் பேஜ். டூ லிட்டில் மச் லேட்டர் அப்படின்றது. அதாவது ரீசெண்டாக டிஜிட்டல் பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வந்து 2023 வந்துச்சு. அதோட ரூல்ஸை November 14 அன்னைக்கு ரிலீஸ் பண்ணாங்க, நோட்டிஃபை பண்ணாங்க. ஓகே. ஸோ ரூல்ஸ் வந்து ரொம்ப டிலே ஆகிருக்கு. அதுலேயே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பேரண்ட் லாலேருந்து கொஞ்சம் தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி 2019 பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வந்து வந்துச்சு. ஓகேவா. ஸோ அது என்ன ஆச்சு அப்படின்னா, ரொம்ப ப்ரைவசியாக இருக்கட்டும், ப்ளஸ் என்னென்னா ரைட் டு இன்ஃபர்மேஷனாக இருக்கட்டும், எல்லாத்தையும் ரொம்ப குறைக்குது அப்படின்றதுனால திரும்ப அதை சேஞ்ச் பண்ணாங்க 2023. திரும்பவும் இப்போ ரூல்ஸ் வரும்போது திரும்பவும் அது எப்படி தான் இருக்குது அப்படின்னா, ஃபண்டமெண்டல் ரைட் டு ப்ரைவசி அஃபெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ப்ளஸ் என்னென்னா ரைட் டு இன்ஃபர்மேஷனை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்போ டிஜிட்டல் பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்டுக்கும் ரைட் டு இன்ஃபர்மேஷனுக்கும் இருக்கக்கூடிய இஷ்யூஸ் என்ன, அது ரெண்டுக்கும் கூடிய பிரச்சனை. இன்னொன்று என்னென்னா, அஃபிஷியல் சீக்ரெட்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு 1923 கிரியேட் பண்ண ஒரு ஆக்ட் இருக்குது. அதுக்கும் டிஜிட்டல் பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்டுக்கும் ப்ளஸ் ரைட் டு இன்ஃபர்மேஷனுக்கும் இருக்கக்கூடிய இம்பேக்ட் என்ன அப்படின்றது. எப்போ ஒரு டெமோக்ரஸி லைவபிளாக ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னா, இன்ஃபர்மேஷன் எப்போ பப்ளிக்காக ஷேர் ஆகுதோ அப்போ தான். ஓகேவா. இவங்க என்ன இந்த பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எதெல்லாம் பர்சனல் டேட்டாவோ அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இஷ்யூவே என்னென்னா, எது பர்சனல் டேட்டான்னு யாருக்கும் தெரியாது. ஓகே, அதை இன்னும் கிளாரிட்டி கொடுக்கல. அதே மாதிரி அஃபிஷியல் சீக்ரெட்ஸ் ஆக்ட்லேயும் எதெல்லாம் அஃபிஷியல் சீக்ரெட்ஸோ அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் தே கான் டிஃபைன் எது அஃபிஷியல் சீக்ரெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது சிட்டிசனுக்கு என்ன கிரியேட் ஆகும் அப்படின்னா, மிஸ்ட்ரஸ்ட் கிரியேட் ஆகும் கவர்மெண்ட் மேலே, எது அஃபிஷியல் சீக்ரெட்ஸ் எது இதுன்ட்டு. ஓகேவா. ஸோ ஓகே. நெக்ஸ்ட் ஆர்டிகல் வந்து ஸ்விங் பட் டு நாட் மிஸ் அப்படின்றது. இந்தியா பேட்டில் அகைன் டியூபர்குலோசிஸ். நேற்று ஆர்டிக்கல்லையும் டியூபர்குலோசிஸ் பற்றி பேசியிருந்தாங்க. ரீசெண்டாக வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து டியூபர்குலோசிஸ் ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதுபடி இந்தியாவில் 2024 டியூபர்குலோசிஸ் ரிப்போர்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்தியா இஸ் த ஹையஸ்ட் பேர்டன் என்னென்னா டிபியில் வந்து அதிகமாக இருக்காங்க. 25% இந்தியாவில் தான் இருக்குது. குளோபல் ஆவரேஜ் 21 தான். அப்போ நம்ம எவ்வளோ வச்சுருக்கோம், 25 வச்சுருக்கோம். இருந்தாலும் இந்தியா வந்து எஃபெக்டிவாக மெஷர்ஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். இன்னமும் அதை ஸ்பீடப் பண்ணும் அப்படின்றது தான். ஓகேவா. நம்ம நேஷனல் டிபி எலிமினேஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ரன் பண்ணோம். 2025 நம்ம டிபியை எலிமினேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இது எடுத்துடணும். ஆனால் குளோபல் டார்கெட்டே எவ்வளோ அப்படின்னா 2030 தான். ஓகே, அதை மீட் பண்ணுற இதில் நம்ம இருக்கோமா இல்லையா அப்படின்றது தான். ஆனால் இல்லை. ஓகே, அதுதான் ரியாலிட்டி. அப்போ கவர்மெண்ட் இன்னும் என்ன பண்ணும், ஆல்ரெடி என்ன கொண்டு வந்தால் நிக்ஷாய் போர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஸ்கீம் கொண்டு வந்திருந்தாங்க.
ப்ளஸ் டிபி பேஷண்ட்ஸ்க்கு வந்து எக்ஸ்ட்ரா ஃபெசிலிட்டிஸ் அவாய்ட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய கொண்டு வந்திருந்தாங்க. ஓகேவா? ஸோ ஆனால் அது எல்லாமே இன்னமும் என்னவா இருக்குது அப்படின்னா சப்ஸ்டாண்டர்டாக இருக்குது, இன்னும் எஃபெக்டிவாக கொண்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் இன்னொரு வே ஃபார்வர்டு என்னன்னா ஹார்னஸிங் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ், ஏஐ ஹார்னஸ் பண்ணி டிபியை கண்ட்ரோல் பண்ணுறது, அந்த மாதிரி சில மெஷர்ஸ்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் பேசியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் குளோபல் டிபி ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு டெல்லி ஏர் பிக்டு ப்ராப்ளம் இன் நீட் போல்ட் சொல்யூஷன் அப்படின்றது. அதாவது டெல்லி ஏர் பொல்யூஷன் அதிகமாக, ஜென்ரலாக ஏர் பொல்யூஷனுக்கு இந்த ஆர்டிக்கல் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இம்பேக்ட் எழுதுறதுக்காக இருக்கட்டும், சேலஞ்சஸ் எதுவாக எழுதினாலும் இந்த ஆர்டிக்கலை எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, ஏர் பொல்யூஷன் கேட்டாவே இதில் இருக்க எல்லாத்தையும் யூஸ் பண்ணலாம். ஸோ டெல்லி ஏர் பொல்யூஷனுக்கு இவர் மேஜராக ரீசன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இது வந்து சீசனல் கிடையாது, இட்ஸ் அ க்ரானிக், எப்போவுமே அங்கே இருக்கக்கூடிய ஒரு இஷ்யூஸ் தான். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா எஃபெக்டிவ் சொல்யூஷன்ஸ் வந்து எடுக்கணும் அப்படின்றது. ஸோ இவர் சசி தரூர் தான் எழுதியிருக்காரு. ஓகே, அதில் என்ன சொல்லி PM 2.5 பற்றி ப்ளஸ் ஜென்ரலாக இருக்கக்கூடிய எல்லாத்தையும் என்னென்ன ஹியூமன் இஷ்யூஸ் வரும் எல்லாமே இதில் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஈவன் PM 2.5 நம்மளோட ஹியூமனோட பிளட் ஸ்ட்ரீம்ஸ்குள்ளே கூட இன்டர்வீன் ஆகும் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ பிளட் ஸ்ட்ரீம்ஸில் இன்டர்வீன் ஆகும்போது ஒரு டஸ்ட் பார்ட்டிகல் பிளட் ஸ்ட்ரீம்குள்ளே போயிடுச்சுன்னா என்ன ஆகும், பிளாக்கேட் கிரியேட் ஆகும். பிளாக்கேட் கிரியேட் ஆச்சுன்னா ஹார்ட் அட்டாக்ஸ் அந்த மாதிரி இஷ்யூஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, அப்படின்ட்டு இது மென்ஷன் பண்ணியிருக்காரு. அது உண்மை. இந்தியாவில் 1.36% ஆஃப் ஜிடிபி ஆனுவலி நம்ம எதன் மூலமாக லாஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஏர் பொல்யூஷன் மூலமாகவே லாஸ் பண்ணுறோம்னு சொல்லிட்டு லைட்டாக ஒரு ஃபேக்ட் எடுத்து வச்சுக்கோங்க. மற்றபடி இது எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கோங்க. இவர் என்ன வே ஃபார்வர்ட் கொடுக்குறாரு அப்படின்றதையும் பார்த்து வச்சுக்கோங்க. குளோபல் லெவலில் என்ன யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றது. லாஸ் ஆஞ்சலேஸ் என்ன பண்ணால் வெஹிக்கிள் எமிஷன் ஸ்டாண்டர்ட்ஸை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணாங்க, க்ளீன் எனர்ஜி ஃபியூலை வந்து அடாப்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி நிறைய மெஷர்ஸ் கொடுத்துருக்காரு. அது எல்லாத்தையுமே ப்ளஸ் கிளைமேட், அதாவது டெல்லியில் ஏன் அதிகமாக வின்டர் சீசனில் ஸ்மோக் கிரியேட் ஆகுது அப்படின்னா அதுக்கு மேஜரான ரீசன் அதோட ஜாகிரபி தான். ஓகேவா? அது வந்து ஒரு என்னென்னா ஒரு வேலி ரீஜன் மாதிரி இருக்கும். ஆரவல்லி ரீஜனுக்கு இந்த பக்கம் இருக்கும், இந்த பக்கம் ஹிமாலயாஸ் இருக்கும், மேலேயும் என்ன இருக்கும் அப்படின்னா ஹிமாலயாஸ் இருக்கும். ஸோ நடுவில் ட்ராப் ஆகிருக்கிறதுனால வரக்கூடிய ஏர்ஸ் எல்லாம் உள்ளே ட்ராப் ஆகிடுது, வெளியே டிசிபேட் ஆகிறதுக்கு வழியே இல்லை. அப்போது வெஹிகுலர் எமிஷனும் பக்கத்து ஸ்டேட்ஸில் இருக்கிற ஸ்டபிள் பர்னிங்கும் இன்க்ரீஸ் ஆகும்போது ஆப்வியஸாக என்ன நடக்கும், ஸ்மோக் கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, ஸோ அப்போ அதுக்கு எஃபெக்டிவ் சொல்யூஷன் என்ன அப்படின்னா ஃபார்மர்ஸ்க்கு பயோ டீகம்போசஸ் கொடுக்கறது, எஃபெக்டிவ் அதாவது க்ளீன் எனர்ஜி யூஸ் பண்ணுறது, ஓகே, ஸ்ட்ரிக்ட் நார்ம்ஸ் கொண்டு வரது, இதுதான் எஃபெக்டிவ் சொல்யூஷன்ஸாக இருக்கும் அப்படின்றது தான் இவரோட ஆர்குமெண்ட். நெக்ஸ்ட்டு போக்சோ ஆக்ட் இஸ் த ஜெண்டர் நியூட்ரல் பை டிசைன் அப்படின்றது. ரீசெண்டாக சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஒருத்தவங்க, அதாவது ஒரு விமன் வந்து ஒரு சைல்டு, ஒரு பாய் சைல்டுக்கு அகெயின்ஸ்டாக செக்ஷுவல் அசால்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதில் அது வந்து ஜெண்டர் நியூட்ரல் கிடையாது, அது மேலுக்கு மட்டும்தான் அப்படின்ட்டு அந்த பெட்டிஷனர் வந்து ஆர்கியூ பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த ஆர்டிகல் ஃபுல்லாக என்ன பண்ணுது அப்படின்னா போக்சோ வந்து இஸ் ஜெண்டர் நியூட்ரல். ஓகேவா? ஆனால் செக்ஷன் 3 ஆஃப் போக்சோ என்ன சொல்லுது அப்படின்னா ஹீ அப்படின்னு மட்டும்தான் மென்ஷன் பண்ணுது, அதனால ஜெண்டர் நியூட்ரல் இல்லை அப்படின்ட்டு அவங்க ஆர்கியூ பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அந்த ஆக்ட் இருக்கு இல்லையா, செக்ஷன் 13(1) ஆஃப் ஜென்ரல் கிளாஸஸ் ஆக்ட் 1897 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஹீ இன்க்ளூட் ஷீ. ஓகே, யாராக இருந்தாலும் சரி இந்த ஆக்ட் என்ன சொல்லுது அப்படின்னா ஹீன்னு வந்துட்டாவே அது ஷீ இன்க்ளூட் பண்ணிடும். அதுக்கப்புறம் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் கொடுத்த கிளாரிட்டி, இது எல்லாத்தையுமே வச்சு பார்க்கும்போது ஹீ அப்படின்னு இருந்தாலும் ரெண்டு பேர்த்தையுமே மென்ஷன் பண்ணும் அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் அடுத்து எதை வச்சு பேசுகிறாங்க அப்படின்னா செக்ஷுவல் அசால்ட்டை வச்சு பேசுகிறாங்க, டைப் ஆஃப் செக்ஷுவல் அசால்ட்டை வச்சு பேசுகிறாங்க. பெனட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட் வந்து பார்த்தீங்கன்னா மென் ஒன்லி கேன் டூ அப்படின்றது தான் நாம் அப்படி தான் இருக்குது. ஆனால் அந்த ப்ரொவிஷன்ஸில் என்ன ஆட் பண்ணியிருக்காங்க, செக்ஷன் 63 ஆஃப் பிஎன்எஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா விமன்ஸும் பெனட்ரேட்டிவ் செக்ஸ் வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்காங்க. அப்போ போக்சோ ஆக்ட் என்னதுன்னா பை டிசைனே என்னன்னா இஸ் ஜெண்டர் நியூட்ரல் அப்படின்றது தான் மேட்டர். ஓகேவா? ஸோ அப்போ பிலிம்ஸில் ஒரு கொஸ்டின் கேட்குறான் அப்படின்னா போக்சோ ஜெண்டர் நியூட்ரலா இல்லை அப்படின்னு, ஜெண்டர் நியூட்ரலா இல்லையா அப்படின்னு கேட்டோன்னா ஜெண்டர் நியூட்ரல் தான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு த லீகல் ஹூட் வீக்கிங் ஆஃப் ஆதிவாசிஸ் அப்படின்றது. ஸோ இது ஒன்றும் இல்லாமல் இது வந்து ஒரு பர்டிகுலர் வில்லேஜோட கேஸ் ஸ்டடிஸ் எடுத்து பேசியிருக்காங்க. ஓகேவா? நம்ம என்ன பார்த்துக்கணும் அப்படின்னா ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் 2006 கிராம சபாக்காக இருக்கட்டும் ஜென்ரலாக என்னென்னலாம் பேசியிருக்காங்க, அவங்களுக்கு என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்குது, ப்ளஸ் அது மூலமாக டெவலப்மெண்ட்டுக்கும் ஃபாரஸ்ட்டை நான் ஃபாரஸ்ட் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது அப்படின்றத ஜென்ரலாக பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ சுப்ரீம் கோர்ட் வந்து நியம்கிரி வெர்டிக்டில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா கான்ஸ்டிடியூஷனல் ப்ராமிஸ் ஆஃப் ஆதிவாசி செல்ஃப் டிட்டர்மினேஷன், அதுபடி கிராம சபாவோட கன்சல்டேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் அமெண்ட் பண்ணும்போது என்ன சொன்னாங்கன்னா ஏதாவது டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்டுக்கோ லார்ஜர் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டுக்காக ஃபாரஸ்ட் லேண்டை நான் ஃபாரஸ்ட் பர்பஸ்க்கு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கன்வெர்ட் பண்ணிக்கலாம், எதுனா 100 கிலோமீட்டர்ஸ் ஆஃப் பார்டர் ரீஜனுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அப்போ அந்த இடத்துல ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் என்ன ஆகுது, அடி வாங்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரீசெண்டாகவும் பார்த்தோம். ப்ளஸ் இது இல்லாமல் கோதாவர்மன் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு 1996 ஒரு கேஸ் இருந்திருக்கு. அந்த கேஸில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஃபாரஸ்ட் அப்படின்றதுக்கு என்னென்ன டெஃபனிஷன்லாம் கொடுத்துருப்பாங்க அப்படின்றது. ஓகே, முதல்ல ஃபாரஸ்ட்டை பற்றி கிளாரிட்டி இருந்தால் தான் ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்டை பற்றி நம்ம பேச முடியும் இல்லையா?
அப்போ சுப்ரீம் கோர்ட் வேர்டிக்ட் என்னென்ன இருக்குது, ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்டில் என்னென்ன இருக்குது, அதில் சஸ்டைனபிள் அண்ட் டெவலப்மெண்ட்டை எப்படி அதில் அகாமடேட் பண்ண முடியும் அப்படின்றத பார்ப்போம். ஓகே. So next, Nitish may submit resignation today ahead of government formation. So Bihar assembly electionல NDA வந்து ஜெயிச்சிச்சு இல்லையா, NDA coalitions. அப்போ அதில் அடுத்தது யாருன்னா, அடுத்த சீஃப் மினிஸ்டர் வந்து பதவி ஏற்கணும். அப்போது அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க என்ன பண்ணி ஆகணும், ரெசிக்னேட் பண்ணி ஆகணும் அப்படின்றது தான் மேட்ரு. ஸோ இதில் என்னென்னா ஜென்ரலாக அந்த ஃபார்முலா நடக்கிற ரெசிக்னேஷன்ஸ் தான். ஓகே, அவ்வளோதான். ஸோ இதில் வேறு எதுவும் முக்கியமாக தேவையில்லை. பவர் ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி ரிசைன் பண்ணுவாங்க அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இனிஷியலாக நமக்கு எப்படி இருக்குன்னா, அவரே தானே இருந்தார், அடுத்து அவரே தானே கண்டினியூ பண்ண போகிறாரு அப்படின்னு இருக்கும். ஆனால் அப்படி கிடையாது. ஓகே, இதுக்கு முன்னாடி இருக்கிற அவரே சீஃப் மினிஸ்டர் ஆனாலும் இதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ரிசைன் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு, ஆர்மி செட்டப் 3 நியூ கேரிசான்ஸ் நியர் தி ஸ்ட்ராட்டஜிக் சிலிகுரி காரிடார். மேப் பேஸில் சிலிகுரி காரிடார் எங்கே இருக்குது, ஓகே, அந்த ரீஜனில் இருக்கக்கூடிய இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய செக்யூரிட்டி இஷ்யூஸ் என்ன அப்படின்றது. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னென்னா, நார்த் ஈஸ்ட்டையும் மெயின்லேண்ட் இந்தியாவும் கனெக்ட் பண்ணுறது அது மட்டும்தான். இப்போ அது மூலமாக என்ன ஆகுது அப்படின்னா நிறைய டிரான்ஸ்போர்ட் என்ன ஆகுதுன்னா அஃபெக்ட் ஆகுது நமக்கும், மெயின்லேண்ட் இந்தியாவுக்கும், நார்த் ஈஸ்ட் இந்தியாவுக்கும். ஓகே. ஸோ அதெல்லாம் எப்படி ப்ரொமோட் பண்ணலாம் அப்படின்றது பார்த்துங்க. மெயினாக சிலிகுரி காரிடார் எங்கே இருக்குது அப்படின்றது. ஓகே. நெக்ஸ்ட்டு, இந்தியா டு ஸ்ப்ரூஸ் அப் தி மெக்கானிசம்ஸ் ஃபார் அக்சஸிங் கிளைமேட் ஃபினான்ஸ் அப்படின்றது. ரீசெண்டாக இந்தியா வந்து ஆல்ரெடி க்ரீன் கிளைமேட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா ஒன்று ரன் பண்ணிட்டு இருந்துச்சு. ஓகே, அதே கோப் 29, 28 சம்திங்கில் கோப் 15ல் க்ரீன் கிளைமேட் ஃபண்டை வந்து கொண்டு வந்தாங்க. ஓகே, இப்போ என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, இந்தியா கொண்டு வந்த பிளாட்ஃபார்ம் கிளைமேட் அண்ட் நேச்சர் ஃபினான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெக்கானிசம் கொண்டு வந்திருக்காங்க. இது மூலமாக டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு மிட்டிகேஷன் அண்ட் அடாப்டேஷன்ஸ் ஹெல்ப் பண்ணுறதுக்காக. ஸோ ஜென்ரலாக கோப் 30 எங்கே நடக்குது, இதில் கொண்டு வந்த இனிஷியேட்டிவ்ஸ்லாம் யார் கொண்டு வராங்க அப்படின்றத பார்த்துக்கணும். ரீசெண்டாக கிளைமேட் சேஞ்ச் கவுன்சில் வந்து பிரேசில் கொண்டு வராங்கன்னு பார்த்தோம். இந்தியா ஒரு இனிஷியேட்டிவ் கொண்டு வராங்க. இந்தியா ஆல்ரெடி என்னன்னா க்ரீன் கிளைமேட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இனிஷியேட்டிவ் வச்சிருக்காங்க. க்ரீன் கிளைமேட் ஃபண்டை அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறது யாருன்னா, டெசிக்னேட்டிவ் அத்தாரிட்டி யார் அப்படின்னா, நோடல் அத்தாரிட்டி யார் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஓகேவா. நெக்ஸ்ட் குளோபல் நியூஸ்மா. ரஷ்யா கிளைம்ஸ் டு ஹாவ் சீஸ் 2 நியூ வில்லேஜஸ் இன் சதர்ன் உக்ரைன். அதாவது சஃபரிசிலா அப்படின்ற ஒரு ரீஜன் எங்கே இருக்குது, ப்ளஸ் அந்த ரீஜன் உக்ரைனில் இருக்கக்கூடிய ஒரு ரீஜன். ஆனால் அதை என்ன பண்ணிட்டு அதில் ஒரு 2 வில்லேஜை இப்போ ரஷ்யா வந்து ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்றது. அந்த ரீஜன்ஸ் மட்டும் என்னென்னு லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க மேப் பேஸ்டு கொஸ்டினுக்கு. அடுத்து வந்து பார்த்தோன்னா பிரிட்ஜ் கொலாப்சட். அதே மாதிரி காங்கோ கோபால் பெல்ட்டில் மைன் வந்து கொலாப்ஸ் ஆகிருக்கு. ஓகேவா, மைனில் இருக்கக்கூடிய பிரிட்ஜ் கொலாப்ஸ் ஆகிருக்கு. ஜென்ரலாக கொபால்ட் வந்து எங்கே அதிகமாக இருக்கும் அப்படின்னா டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரிலிம்ஸ் ஃபேக்ட். ஓகே, ஆல்ரெடி 2023ல் இந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு, சைனா கோஸ்ட் கார்ட் ஷிப் செயில் த்ரூ தி ஜப்பான் அட்மினிஸ்ட்ரேட் ஷென்காக்கு தியாயு ஐலாண்ட் அப்படின்றது. இப்போ ஷென்காக்கு தியாயு ஐலாண்ட் எங்கே இருக்குது அப்படின்றது பார்த்துக்கோங்க. இட்ஸ் எ டிஸ்பியூட்டட் ஐலாண்ட் பிட்வீன் சைனா அண்ட் ஜப்பான். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஜப்பானில் இருக்கக்கூடிய ஐலாண்ட்ஸ் எல்லாத்தையும் ஆர்டராக ஒரு தடவை நார்த் டு சவுத்து, சவுத் டு நார்த்து ஆர்டராக ஒரு தடவை பார்த்துக்கோங்க என்னென்ன ஐலாண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை தேவையில்லாமல். ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ் நியூஸில் எதுவும் இல்லை. ஓகே, தேங்க்யூ.